Welcome students. Now we are going to see that chapter 8 periodic classifications of elements. In this chapter we are going to deal about modern periodic law and features of periods and groups and the extraction of metals from metallic ores and we have to take aluminium, ferrous, copper, preparation, properties and uses of that metals. இது எல்லாமே இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாடர்ன் பீரியாடிக் லா பார்க்க போகிறோம். Modern periodic law states that the physical and chemical properties of the elements are the periodic functions of their atomic numbers. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா மாடர்ன் பீரியாடிக் லா ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா அதோட அட்டாமிக் நம்பர்ஸை பேஸ் பண்ணி இருக்குது. தென் இதை பேஸ் பண்ணி தான் மாடர்ன் பீரியாடிக் லாவை பேஸ் பண்ணி தான் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இருக்குது. மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் இட்ஸ் எ டேபிளார் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் த பீரியட்ஸ் அண்ட் குரூப்ஸ். பீரியடாகவும் குரூப்பாகவும் செப்பரேட் பண்ணியிருக்கோம். த ஹைலைட்டிங் த ரெகுலர் ரெப்பிட்டேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ். அதில் எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை ஹைலைட் பண்ணியிருக்கோம். அதான் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். The modern periodic table based on modern periodic law, the table is arranged in the ascending order of atomic numbers. Okay, atomic numbers ஓட ascending orderல தான் இது ரெடி பண்ணியிருக்கு. Right. The horizontal rows are called periods. அதில் periodic table நீ பார்த்துருப்ப புக்லேயே க்ளீனாக கொடுத்துருக்காங்க. மாடர்ன் பீரியாடிக் டேபிள் புக்கில் கொடுத்துருக்காங்க. அதில் ஹரிசாண்டலாக இருக்கிற ரோஸ்க்கு வந்து பீரியட்ஸ்னு பேர், வெர்டிக்கல் காலம்ஸ்க்கு குரூப்ஸ்னு பேர். ஹரிசாண்டல் rows ஆர் கால் பீரியட்ஸ், வெர்டிக்கல் rows ஆர் கால் குரூப்ஸ். அது ஹரிசாண்டல்னால் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும், வெர்டிக்கல் காலம்ஸும் இந்த மாதிரி மேலேருந்து கீழே வரும். ஓகே ரைட். இப்போ பீரியட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பீரியட்ஸில் தெர் ஆர் 7 பீரியட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் கண்டைன்ஸ் 2 elements, ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் 2 எலமெண்ட் இருக்குது. அது செகண்ட் பீரியடில் தெர் ஆர் 8 elements, லித்தியம் டு நியான் வரைக்கும் இருக்குது. அட்டாமிக் நம்பர் 3 to 10 வரைக்கும் அதில் கவர் ஆகிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் பீரியட் ஒன்லி 2 elements, ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். செகண்ட் பீரியட் 8 elements ஃப்ரம் அட்டாமிக் நம்பர் 3 to 10, லித்தியம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நியான் வரைக்கும் இருக்குது. தென் தேர்ட் பீரியட் அட்டாமிக் நம்பர் 11 to 18, அதுலேயும் 8 elements இருக்குது. சோடியம் டு ஆர்கன். ஓகே, சோடியம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆர்கன் வரைக்கும் இருக்கும். ஃபோர்த் பீரியடில் 19 to 36, 19 அட்டாமிக் நம்பர் 19லேருந்து 36 வரைக்கும் இருக்குது. மொத்தமாக 18 elements இருக்குது. இல்லை பொட்டாசியம் டு கிரிப்டான் வரைக்கும் இருக்குது. தென் ஃபிஃப்த் பீரியட் அட்டாமிக் நம்பர் 37 to 54, இதுலேயும் 18 elements இருக்குது. ரூபிடியம் டு ஜெனான் வரைக்கும் இருக்குது. ரூபிடியம் டு ஜெனான். Then sixth period atomic number 55 to 86, இல்லை 32 elements இருக்குது. 32 elements and cesium to radon வரைக்கும் கவர் ஆகிருக்கு. cesium to radon. And seventh period atomic number 87 to 118, 32 elements இருக்குது. francium to arganison. ஓகே, 32 elements இருக்குது. இதில் எல்லாம் நியூ எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சாலும் ஆட் பண்ணுற அளவுக்கு இந்த டேபிளில் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. ஓகே, நீ இதை நான் ரீட் பண்ணுறப்ப யூ ஹவ் டு டேக் புக் அண்ட் ரெஃபர் தட். புக் எடுத்து பாரு. ஹரிசாண்டலாக இருக்குது ஃபஸ்ட் ரோ, ஃபஸ்ட் பீரியட், செகண்ட் பீரியட், தேர்ட் பீரியட், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடியுது அதை கவனமாக ரீட் பண்ணி பார். இப்போ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் குரூப் சொல்கிறப்ப மேலேருந்து பார், ஹைட்ரஜன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலேருந்து கிளியராக பார்த்துட்டு. There are 18 groups. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் இருக்கும். There are 18 groups. Group 1 ஆல்கலை மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Group 1ல் ஆல்கலை மெட்டல்ஸ். Group 2 ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். அண்ட் Group 3 to 12 வரைக்கும் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். அடுத்து Group 13ல் போரோன் ஃபேமிலி, அதாவது போரோன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி போயிருக்கும். போரோன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொன்றா கீழே வரும். அதே Group 14ல் கார்பன் ஃபேமிலி, கார்பன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். Group 15ல் நைட்ரஜன் ஃபேமிலி, நைட்ரஜன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்.
Group 16ல oxygen and chalcogens family. Chalcogens family. ஆக்சிஜன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்து குரூப் 17ல ஹாலோஜன்ஸ். ஹாலோஜன்னா லைக் குளோரின், ஃப்ளோரின், புரோமின், அயோடின், இதெல்லாம் வந்து ஹாலோஜன்ஸ். ஹாலோஜன்ஸ் மீனிங் என்ன அப்படின்னா ஈல்டிங் சால்ட், ஈல்டிங் சால்ட்ஸ். புரியுதா? வித் என்னது மெட்டல்ஸ். மெட்டல்ஸோட ரியாக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும்? சால்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதான் என்ன சொல்லுவோம்? ஹாலோஜன் சொல்கிறோம். குரூப் 18ல நோபிள் கேஸஸ் ஆர் இனட் கேஸஸ். நோபிள் கேஸஸ் ஆர் இனட் கேஸஸ், இன்னொரு பேர் ரேர் கேஸஸ். ஓகே, ஏன் அப்படின்னா குரூப் 18ல் அங்கே இருக்கிற கேஸஸோட லாஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கிற வேலன்ஸ் பாண்டில் இருக்க எலக்ட்ரான்ஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டப் ஆகிருக்கும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? நோபிள் கேஸஸில் இருக்க எல்லா கேஸஸ்க்கும் லாஸ்ட் ஆர்பிட்டில் இருக்க வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் கம்ப்ளீட்லி, அதாவது 8 எலக்ட்ரான்ஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஸோ தே ஓன்ட் ரியாக்ட் வித் அதர் எலமெண்ட்ஸ். மற்ற எலமெண்ட்டோட ரியாக்ட் ஆகாது. அதனால தான் அதை இனட் அப்படின்னு சொல்கிறோம். இனட் கேஸஸ், தே ஆர் இனட் மீன்ஸ் they won't react with others. எந்த எலமெண்ட்டோடையும் ரியாக்ட் ஆகாது. ஓகே, அடுத்து குரூப் 3ல பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக எதுக்கு குரூப் 3 சொல்கிறோம் அப்படின்னா அதில் அட்டாமிக் நம்பர் 57 to 71 இருக்குது. 57 to 71 இஸ் கால் லாந்தனைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லாந்தனைட்ஸ் these are called inner transition elements. inner transition elements. பீரியாடிக் டேபிளில் ஃபஸ்ட்டு 2 பக்கம் பில்லர் மாதிரி இருக்கும். இந்த பக்கம் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ், பி பிளாக் எலமெண்ட்ஸ், நடுவில் டி பிளாக் எலமெண்ட்ஸ், அதுக்குள்ளே இருக்குது எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் சொல்லுவோம். ரைட்டா? அப்போ இந்த சென்டரில் இருக்கிறது டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். அந்த சென்டரில் தனியாக 57, 71. அதே மாதிரி குரூப் 3லேயே அதுக்கு கீழே அடுத்த ரோவில் பார்த்தீங்கன்னா 89 to 103 வரைக்கும், 57 to 71, 89 to 103. அந்த பீரியாடிக் டேபிளில் கீழே தனியாக 2 ரோ இருக்கும். புக்கில் இருக்க அந்த பீரியாடிக் டேபிள் பார்த்தீங்கன்னா உனக்கு கிளியராக புரியும். தனியாக 2 ரோ இருக்கும். அதுதான் என்ன சொல்கிறோம்? லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ்ன்னு சொல்கிறோம். லாந்தனைடில் ஸ்டார்ட் பண்ணோம், இன்னொன்று ஆக்டினைடில் ஸ்டார்ட் பண்ணோம். அதனால தான் அதை என்ன சொல்கிறோம்னா லாந்தனைட் சீரீஸ், ஆக்டினைட் சீரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். போத் ஆர் கால்டு இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா டிரான்சிஷன் எலமெண்ட்ஸில் இடையில வர்றதுனால அது இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, தென் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ். பீரியாடிக் டேபிளில் இருக்க பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இதில் அட்டாமிக் ரேடியஸை ஃபஸ்ட் எடுத்துருக்கோம். இட் இஸ் டிஃபைன்ட் as the distance between the center of its nucleus and the outermost shell containing the valence electron. Atomic radius for metal is known as metallic radius. Say for example, ஒரு ஆட்டம் எடுத்துருக்க, ஒரு ஆட்டமோட சென்டர் எடுத்துக்கோ, சென்டரில் இருக்க நியூக்ளியஸ் எடுத்துக்கோ. அந்த நியூக்ளியஸோட சென்டர் பாயிண்டில் இருந்து லாஸ்ட் ஆர்பிட்டில் இருக்க எலக்ட்ரான் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் அட்டாமிக் ரேடியஸ். ஓகே, இட் இஸ் டிஃபைன்ட் as the distance between the center of its nucleus and the outermost shell containing the valence electrons. லாஸ்ட் ஆர்பிட்டில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம அட்டாமிக் ரேடியஸ்னு சொல்கிறோம். இப்போ அதை குரூப்பில் போய் பார்த்தோம் அப்படின்னா குரூப்பில் டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் கீழே இறங்குறப்ப ஃப்ரம் டாப் டு பாட்டம் த அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ். Along the periods from left to right the atomic radius decreases. குரூப்பில் அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும், பட் பீரியடில் அட்டாமிக் ரேடியஸோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போக போக டிக்ரீஸ் ஆகும். தென் அயனிக் ரேடியை. வாட் இஸ் அயன்? ஃபஸ்ட்டு வி நோ தட் வாட் இஸ் அயன். இப்போ ஒரு ஆட்டம் இருக்குது, ஆட்டம்லேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆகி வெளியே போயிடுச்சுன்னா அது அயன் ஆயிரும், பாசிட்டிவ் அயன் ஆயிரும். பிகாஸ் ஆட்டம் இஸ் நியூட்ரல். புரியுதா? அதில் எலக்ட்ரான் வெளியே போயிடுச்சுன்னா, நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான் வெளியே போயிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்குது பாசிட்டிவ் சார்ஜ் எக்ஸஸாக இருக்கும். ஸோ அதான் பாசிட்டிவ் அயன் அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் an atom gains an electron from other element, ஒரு எலக்ட்ரானை வெளியிலேருந்து அக்செப்ட் பண்ணிடுச்சுன்னா அது மைனஸ் ஆயிரும், நெகட்டிவ் அயன் ஆயிரும். ஓகே, ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் as the distance from the center of the nucleus of the ion up to the point where it exerts its influence on the electron cloud of the ion. Okay,
So it's defined as the distance from the center of the nucleus of the ion up to the point where it exerts an influence on the electron cloud of the ion. அது ஒரு அயனும் அதே மாதிரி தான். அட்டாமிக் ரேடியஸ்க்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் அயானிக் ரேடியஸ்க்கும். அயனோட சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து எங்கே எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகிருக்கோ எக்ஸா வெளியே போயிடுச்சோ அந்த பிளேஸ் வரைக்கும், லாஸ்ட் ஆர்பிட் வரைக்கும். அதர்வைஸ் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருந்தாலும் அது வரைக்கும் அந்த டிஸ்டன்ஸ் தான் அயனிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறோம். அயனிக் ரேடியை டிக்ரீசஸ் அலாங் த பீரியட். அட்டாமிக் ரேடியஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். ஓகே, அலாங் த பீரியட் அப்படின்னா ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் டிக்ரீஸ் ஆகும். பட் குரூப்பில் பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீசஸ் டவுன் த குரூப். அட்டாமிக் ரேடியோக்கும் அதே மாதிரி தான். குரூப்பில் டாப் டு பாட்டம் வரப்போ இன்க்ரீஸ் ஆகும், பீரியடில் லெஃப்ட் டு ரைட் போகிறப்ப டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இங்கேயும் அயனிக் ரேடியோ டிக்ரீஸ் அலாங் த பீரியட், லெஃப்ட் டு ரைட் போனால் டிக்ரீஸ் ஆகும். அண்ட் இன்க்ரீஸ் டவுன் த குரூப், மேலேருந்து டாப் டு பாட்டம் வர்றப்ப இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் தே மெஷர்ட் இன் பிகோமீட்டர்ஸ். பிகாமீட்டர் அப்படின்னா 10⁻12 மீட்டருக்கு ஈக்குவல். பிகோமீட்டரில் தான் என்ன பண்ணுறோம், மெஷர் பண்ணோம். அட்டாமிக் ரேடியஸும் சரி அயனிக் ரேடியஸ் சரி ரெண்டையுமே பிகாமீட்டரில் மெஷர் பண்ணுவோம். தென் அயனைசேஷன் எனர்ஜி. See, we know that an atom is neutrally charged and லாஸ்ட் வேலன்ஸ் பேண்டில், அதாவது லாஸ்ட் ஆர்பிட்டில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அது வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் சொல்லுவோம். நவ் வி ஆர் அப்ளைங் எனர்ஜி, அதர்வைஸ் வி ஹவ் டு டூ சம் ஒர்க் டு ரிமூவ் அன் எலக்ட்ரான் ஃப்ரம் அன் ஆட்டம். ஒரு எலக்ட்ரான்லேருந்து லாஸ்ட் ஆர்பிட்டில் இருக்க ஒரு எலக்ட்ரானை நம்ம எஸ்கேப் ஆகி கொண்டு போகிறோம், அதாவது ரிலீஸ் பண்ணுறோம். அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஒர்க் டன் பண்ணுறோமோ அதுதான் என்ன சொல்கிறோம், அயனைசேஷன் எனர்ஜி. த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் டு ரிமூவ் அன் எலக்ட்ரான் ஃப்ரம் அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட் ஆர் வேலன்ஸ் செல் is defined as ionization energy. Okay, so ionization energy is the minimum energy. கொஞ்சம் எவ்வளோ எனர்ஜி தேவையோ ரெக்வயர்டு எதுக்கு, டு ரிமூவ் அண்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு. எங்கேருந்து, ஃப்ரம் அண்ட் ஐசோலேட்டட் கேசியஸ் ஆட்டம். ஒரு கேஸஸ் ஆட்டமில் இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன் இட்ஸ் கிரவுண்ட் ஸ்டேட் டு ஃபார்ம் எ கேட்டயான். அதை கேட்டயானாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆட்டமில் இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணி அதை கேட்டயான் பாசிட்டிவ் சார்ஜ்டு அயனாக மாற்றுறதுக்கு ஏன்னா எவ்வளோ எனர்ஜி வேணுமோ அதுதான் அயனைசேஷன் எனர்ஜி. திஸ் இஸ் அதர்வைஸ் கால்ட் அயனைசேஷன் என்தால்பின்னு சொல்லலாம். அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ் அலாங் த பீரியட் வைஸ் பார்க்குறப்ப ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஓகே, ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் பார்க்குறப்ப அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ். அதே மாதிரி அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ் டவுன் த குரூப்ஸ், அதாவது டாப் டு பாட்டம் வர்றப்ப இது என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகுது. பீரியட்ஸில் இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் குரூப்ஸில் டாப் டு பாட்டம் வர்றப்ப டவுன்வர்டில் வர்றப்ப டிக்ரீஸ் ஆகுது. தட் இஸ் அயனைசேஷன் எனர்ஜி. தென் எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னா affecting, that means attracting. So electron affinity is the amount of energy released when an isolated gaseous atom gains an electron to form its anion. இப்படி ஆனையானா நெகட்டிவ் சார்ஜ்டு அயன். ஓகே, நெகட்டிவ் சார்ஜ்டு அயன். புரியுதா? இப்போ அயனைசேஷன் எனர்ஜினா ஒரு எலமெண்ட்லேருந்து ஒரு ஐசோலேட்டட் கேஸஸ் ஆட்டம்லேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி வேணுமோ தட் இஸ் அயனைசேஷன் எனர்ஜி. சேம் டைம் ஒரு ஆட்டமோட ஒரு எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு when an isolated gaseous atom gains an electron, ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி வேணுமோ அதுதான் எலக்ட்ரான் அஃபினிட்டி. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு ஆட்டம்லேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி வேணுமோ தட் இஸ் அயனைசேஷன் எனர்ஜி. ஒரு கேசியஸ் ஆட்டமில் ஐசோலேட்டட் கேசியஸ் ஆட்டம் எலக்ட்ரானை கெயின் பண்ணி பாசிட்டிவ் அயனாக மாறுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி வேணுமோ தட் இஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஸோ யூனிட் இஸ் கிலோஜூல் பர் மோல். தென் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னா மைனஸ் சைன். we know that. And electronegativity of an element is the measure of the tendency of its atom. ஒரு ஆட்டமோட டெண்டன்சி. எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்றது ஒரு ஆட்டமோட கேரக்டர். என்ன கேரக்டர்? டு அட்ராக்ட் த ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப் இன் எ கோவேலண்ட் பாண்ட். ஓகே, ஒரு ரெண்டு ஆட்டம் கடையில் அட்ராக்ஷன் இருக்கிறப்ப ஒரு
எலமெண்ட் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆட்டம் என்ன ஆகுதுன்னா, டு அட்டாச் ஷேர் பண்ணுற எலக்ட்ரானை, ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஷேரிங் ஆகிற பேர் ஆகிறதுக்கு ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணும் ஒரு ஆட்டம். அப்படி ஷேரிங் ஆகிட்டு தான் பக்கம் இழுத்துக்கிட்டு என்ன கோவலன் பாண்டை ஃபார்ம் பண்ணும். அந்த கேரக்டர் எந்த ஆட்டம்க்கு இருக்கோ இல்லைன்னா எந்த எலமெண்ட்டுக்கு இருக்கோ அதுதான் என்ன சொல்லுவோம், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டின்னு சொல்கிறோம். ஸோ ஆஃப் த டெண்டன்சி ஆஃப் இட்ஸ் ஆட்டம் டு அட்ராக்ட், எதை அட்ராக்ட் பண்ணுது, ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், பேரிங்கான எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்ணி டுவோர்ட்ஸ் இட் செல்ஃப் இன் ஏ கோவலன் பாண்ட். கோவலன் பாண்டில் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அட்ராக்ட் பண்ணுற நேச்சர் தான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. இதுவும் பார்த்தீங்கன்னா அலாங் த பீரியட்ஸ் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அலாங் த குரூப்ஸ் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஓகே, பீரியட்ஸில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், குரூப்பில் டவுனில் வரப்போ டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். தென் ஷார்ட்டாக சொன்னோம்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா ஒரு ஆட்டம் இட்ஸ் அ கேசியஸ் ஆட்டம் அட்ராக்ட்ஸ் எலக்ட்ரான் கிவ்ஸ் என்னது ஒரு நெகட்டிவ் சார்ஜ்டு அயன்ஸாக மாறிடுது ப்ளஸ் எனர்ஜி. இது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டின்னு சொல்கிறோம். எலக்ட்ரான் அஃபினிட்டி HCl அப்படின்னா H + Cl, எலக்ட்ரான் அட்ராக்டட் பை குளோரின், ஒரு எலக்ட்ரானை குளோரின் அட்ராக்ட் பண்ணிடுச்சு. சரியா? ஸோ திஸ் ஷார்ட்டாக நம்ம சொல்கிறோம். அது மெட்டாலஜினா எப்படி நம்ம மெட்டல்ஸை வந்து டீல் பண்ண போகிறோம். ஹவு we know that metallic ores and how we can extract the metal from metallic ores and how we can purify and physical chemical properties uses. ஓகே, ஸோ மெட்டாலஜியில் 3 ஸ்டெப் இருக்குது. முதல்ல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர்ஸ் இப்போ நம்ம எடுத்துட்டோம். எர்த் கிரஸ்ட்டில் தான் எல்லா ஓர்ஸுமே கிடைக்கும். we are taking the metallic ores first, we are to concentrate the ores, concentration of the ore first, then production of the metal செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ரீஃபைனிங் ஆஃப் த மெட்டல், அதை பியூரிஃபை பண்ணணும். அதான் ரைட். இப்போ டெர்மினாலஜி இன் மெட்டாலஜியில் என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒன்று மினரல்ஸ்னால் நம்ம தமிழில் சொன்னால் தனிமங்கள், என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே மினரல்ஸ் சொல்கிறோம். அடுத்து ஓர்ஸ், இந்த மெட்டல்ஸ் வேறு ஏதாவது மெட்டல்ஸோடையோ நான் மெட்டல்ஸோடையோ மிக்ஸ் ஆகிருக்கும், வேறு ஏதாவது எலமெண்ட்டோட மிக்ஸ் ஆகி தான் கிடைக்கும். அப்படி ஃப்ரீ ஸ்டேட்டில் டைரெக்டாக கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்கும். ஒரு ஃபியூ ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆர் கெட்டிங் டைரக்ட்லி ஃப்ரம் த எர்த் கிரஸ்ட், பட் அதர்ஸ் எலமெண்ட்ஸ் ஆர் கம்பைன்ட் இன் ஸ்டேட். அப்படி தான் கம்பைண்டாக இருக்கும், அதான் மெட்டாலிக் ஓர்ஸ் சொல்லுவோம். வேறு மெட்டல்ஸ் வேறு எலமெண்ட்ஸ் கம்பைண்டாக இருக்கும். தென் மைனிங், இந்த ப்ராசஸ் எடுக்கிறதுக்கு ஏற்ற தோன்றும், ப்ரெஸ் பண்ணி தோண்டி குழி தோண்டி போயிட்டே இருக்கும், அதான் சுரங்கம் தோன்றுறதுன்னு சொல்லுவோம், அதான் மைனிங். ஓகே, அடுத்து காங் ஆர் மேட்ரிக்ஸ், அதை வந்து மெட்டாலிக் ஓர்ஸ் எடுத்து மைனிங்கில் எடுத்த பிறகு அதை ரெடி பண்ணுறோம். ரைட்டா? அப்புறம் ஃப்ளக்ஸ், அதை ஃப்ளக்ஸ் பண்ணி அதாவது சேர்த்து ஒரு எந்த ப்ராசஸ் பண்ணணுமோ அந்த கண்டெய்னரில் போட்டு நம்ம ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம், தான் ஃப்ளக்ஸ் கலக்கிறது. ஸ்லாக், ப்ரிப்பரேஷனுக்கு பிறகு ஸ்லாக் அப்படின்னா வேஸ்டடாக போகும் இல்லையா, அதாவது நமக்கு தேவையான மெட்டல் போக எலமெண்ட்டு போக எக்ஸஸாக அதில் இருக்க எலமெண்ட்ஸ்லாம் வேஸ்டேஜஸாக போகும், அதுதான் ஸ்லாக். ஸ்மெல்ட்டிங் இஸ் எ ப்ராசஸ், அது ரோஸ்டிங்காக இருக்கும், அப்புறம் ஆக்சிடைசிங்காக இருக்கும். இந்த ப்ராசஸ் தான் ஸ்மெல்ட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து டைப்ஸ் ஆஃப் செப்பரேஷன், எப்படி செப்பரேட் பண்ணணும். ரைட்டா? அதாவது மெட்டாலிக் ஓர்ஸ்லேருந்து மெட்டல் எப்படி பிரிக்கிறது. ரைட்டா? மெட்டல் ஃப்ரம் மெட்டாலிக் ஓர்ஸ்லேருந்து எப்படி மெட்டல்ஸை பிரிக்கிறது. ஹைட்ராலிக் மெத்தட் இருக்குது, மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட் இருக்குது, ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட் இருக்குது, கெமிக்கல் மெத்தட் இருக்குது. ஹைட்ராலிக் மெத்தட், மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட், ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட், கெமிக்கல் மெத்தட். இந்த 4 methods are followed to be extract the metal from its metallic ores. ஓகே, அடுத்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ்க்கு என்னென்ன ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதாவது ஃபிசிக்கல் ஸ்டேட் பார்க்கணும், லஸ்டர் ஷைனிங் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஒவ்வொரு மெட்டலுக்கும், ஹார்ட்னஸ் எவ்வளோ ரஃப்பாக இருக்குதுன்னு பார்க்குறோம், மெல்ட்டிங் பாயிண்ட் பார்க்குறோம், ஒருவேளை லிக்விடாக இருந்துச்சுன்னா பாய்லிங் பாயிண்ட் பார்க்குறோம். எக்ஸ்பெஷலி மெர்க்குரி ஒரு லிக்விட் மெட்டல், அதில் எப்படி பாய்லிங் பாயிண்ட் பார்க்குறோம். அப்புறம் டென்சிட்டி பார்க்குறோம், டக்டிலிட்டி சேஞ்சஸ் இன்டூ தின் வயரை எப்படி மாற்றுறது மெட்டலை. நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம், காப்பர் வயர், அலுமினியம் வயர்லாம் யூஸ் பண்ணுறோம். அடுத்து மலேபிலிட்டி, ஷீட்ஸாக எப்படி மாற்றுறது, எப்படி வயராக மாற்றுறது, எப்படி ஷீட்ஸாக மாற்றுறது. அதுக்கப்புறம் கண்டக்டிவிட்டி ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, ஹீட்டை எப்படி கண்டக்ட் பண்ணுது, கரண்ட்டை எப்படி கண்டக்ட் பண்ணுறது பார்க்குறோம்.
அடுத்து solubility, how the metals are soluble in chemicals, எந்த கெமிக்கல்ஸில் எந்த மெட்டல் சால்யூபிள் ஆகும் அப்படின்ட்டு பார்க்கலாம். அடுத்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்க்குறோம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து how many of valence electrons and formation of ions, discharge of ions, atomicity and nature of oxides. இது எல்லாமே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மாறும். ஃபார்மேஷன் அயான்ஸ் எப்படி இருக்குது, அட்டாம்ஸ்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எத்தனை இருக்குது, ஆக்சைட்ஸ் நேச்சர் ஆஃப் ஆக்சைட்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்க்குறோம். ரைட், இதெல்லாம் ஜென்ரலாக மெட்டாலஜி பற்றிய கான்செப்ட்டு. அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, மெட்டாலஜியில் ஜென்ரலாக வந்து 3 ஸ்டெப்: கான்சன்ட்ரேஷன், ப்ரொடக்ஷன், ரீஃபைனிங், இது 3 பார்த்தோம். அப்போ டெர்மினாலஜியில் மினரல்ஸ், போர், மைனிங், காங், ஃப்ளக்ஸ், ஸ்லாக்ஸ், மெல்ட்டிங் பார்த்தோம். அடுத்து மெட்டாலிக் ஓர்ஸ்லேருந்து மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு செப்பரேஷன் மெத்தட்ஸ், ஹைட்ராலிக் மெத்தட், மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட், ஃப்ளாட் ஃப்ளோட்டேஷன் மெத்தட், கெமிக்கல் மெத்தட் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டோம், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டோம். தென் இது மெட்டாலஜி ஆஃப் அலுமினியம். அலுமினியம் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்? அலுமினியத்தோட சிம்பிள் ஏஎல், அட்டாமிக் மாஸ் 27. இம்பார்ட்டன்ட் ஓர்ஸ் பார்த்தோன்னா பாக்சைட் Al2O3.2H2O. அடுத்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம், கன்வர்ஷன் ஆஃப் பாக்சைட் இன்ட்டு அலுமினா. ஃபஸ்ட்டு நமக்கு கிடைக்கிது பாக்சைட்டாக தான் கிடைக்கும். அந்த பாக்சைட்டில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா Al2O3 இருக்குது, 2NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணுறோம். இதை பேஸ் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். 150 டிகிரி செல்சியஸ் கொடுத்து சோடியம் மெட்டா அலுமினேட் ஃபார்ம் ஆகும். சோடியம் மெட்டா அலுமினேட், சோடியம் மெட்டா அலுமினேட், ஓகே, சோடியம் மெட்டா அலுமினேட் கிடைக்குது. தென் சோடியம் மெட்டா அலுமினேட்டை வாட்டர் சேர்த்து நம்ம என்ன பண்ணால் அலுமினியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குது, ப்ளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு. தென் அலுமினியம் ஹைட்ராக்சைடை 1000 டிகிரி செல்சியஸில் பேஸ் ப்ராசஸில் ட்ரீட் பண்ணுறப்ப அலுமினா கிடைக்குது. இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை கன்வர்ஷன் ஆஃப் பாக்சைட் இன்ட்டு அலுமினா. பாக்சைட்டோட ஃபார்முலா Al2O3. ஸோ Al2O3யை நம்ம என்ன பண்ணுறோம், சோடியம் ஹைட்ராக்சைடு 150 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணுறப்ப சோடியம் மெட்டா அலுமினேட் கிடைக்குது. திரும்ப அதை ஹீட் பண்ணுறப்ப அலுமினியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குது. அது 1000 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்ணுறப்ப அலுமினா கிடைக்கிது. இந்த அலுமினாவை இங்கே எடுத்துருக்கோம். ஆனால் எலக்ட்ரோலிட்டிக் ரிடக்ஷன் ஆஃப் அலுமினியா, அலுமினியாவை ரிடக்ஷன் பண்ணணும் பை ஹால்ஸ் ப்ராசஸ். இதில் ஒரு டேங்க் இருக்குது, ரைட்டா, ஒரு ஸ்டீல் ஷெல் இருக்குது. இந்த ஸ்டீல் ஷெல்லுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கார்பன் கேத்தோடு வச்சுருக்கோம், கார்பன் கேத்தோட். அண்ட் 900 to 950 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் கொடுத்துருக்கோம். மேலே என்ன பண்ணுறோம், கார்பன் ஆனோட்ஸ் வச்சுருக்கோம். மேலே பாசிட்டிவ், கார்பன் ஆனோட்னா பாசிட்டிவ், அண்டு அந்த ஸ்டீல் ஷெல் வந்து நெகட்டிவ், ரைட்டா, 2 கொடுத்துட்டோம். கார்பன் கேத்தோட், இது என்னது கார்பன் ஆனோட் இங்கே இருக்குது, 2 கொடுத்துட்டோம். ரைட், இந்த கிரேவ்லைட்னு ஒன்று ஆட் பண்ணுறோம். கிரேவ்லைட் ஆட் பண்ணுறது எதுக்குன்னா, அது எலக்ட்ரோலைட்டிக்காக ஒர்க் ஆகுது. எலக்ட்ரோலைட்டிக் ஏஜென்ட் அப்படின்னா எலக்ட்ரோலைட்ஸ் கால் த எலமெண்ட் விச் the elements are compounds which make the reactions will be very fast. ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகாது, ஆனால் என்ன ஆகும், ரியாக்ஷனை ஃபாஸ்ட்டாக நடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த ஹால்ஸ் ப்ராசஸில் நம்ம அலுமினாவோட கிரியோலைட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி உள்ளே வச்சுட்டு கார்பன் கேத்தோடுக்கும் இந்த ஸ்டீல் செல் ஆனோடுக்கும் இடையில் நம்ம என்ன பண்ணுறோம், வோல்டேஜ் கொடுக்குறோம். 5 to 6 வோல்டேஜ் கொடுத்துறோம். 900 to 950 டிகிரி செல்சியஸ் கொடுக்குறோம். ஸோ ரியாக்ஷன் 2 அலுமினியம் ஆக்சைடு Al2O3 gives 4 அலுமினியம் ப்ளஸ் 3 ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது. ஸோ அலுமினியம் நமக்கு கிடச்சிருது. ஓகே, அலுமினியம் மோல்டன் ஸ்டேட்டில் கிடைக்கிது. மோல்டன் ஸ்டேட்டில் அலுமினியம் கிடைக்கிது. இது சைடில் ஒரு சின்ன ஓப்பனிங் வச்சு அதை நம்ம மோல்டன் ஸ்டேட்டில் அந்த அலுமினியத்தை வெளியே எடுத்துடலாம். ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ பை ஹால்ஸ் ப்ராசஸ் அலுமினாவை கிரியோலைட்டோட சேர்த்து என்ன பண்ணுவோம், எலக்ட்ரோலிட்டிக் ரிடக்ஷன் பண்ணுறப்ப ஆக்சிஜன் வெளியே போயிடுது, பியூர் அலுமினியம் கிடைக்கிது, மோல்டன் ஸ்டேஜில் கிடைக்கிது. இதுதான் ப்ரிப்பரேஷன் பை ஹால்ஸ் ப்ராசஸ். ஸோ அலுமினியம் ப்ரிப்பரேஷனில் பேயஸ் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஹால்ஸ் ப்ராசஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறோம் அப்படின்னா, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபஸ்ட்டு. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் அலுமினியம் ஷைனிங் இருக்கும், அதோட மெல்ட்டிங் பாயிண்ட் எவ்வளவு, டென்சிட்டி எவ்வளவு, இதெல்லாம் பார்த்துக்கணும். அடுத்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறோம். ரியாக்ஷன் வித் ஏர், ஆக்சிஜனோட ரியாக்ஷன். அப்போ 800 டிகிரி செல்சியஸில் அலுமினியம் வித் ஆக்சிஜன் கிவ்ஸ் அலுமினியம் ஆக்சைடு, அண்ட் அலுமினியம் வித் நைட்ரஜன் அலுமினியம் நைட்ரைட் கிடைக்குது.
Then reaction with air. Reaction with air na steam oda. Aluminium reaction with steam gives aluminium oxide plus 3 oxygen. அதே மாதிரி ரியாக்ஷன் வித் ஆக்சைடு ஆசிட்டோட ரியாக்ஷன் அலுமினியம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணால் அலுமினியம் குளோரைட் கிடைக்கும். அலுமினியம் சல்ஃபியூரிக் ஆசிடோட ரியாக்ஷன் ஆச்சுன்னா அலுமினியம் சல்ஃபேட் கிடைக்கும். இது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஸோ அலுமினியம் குளோரைடு. இது அலுமினியம் சல்ஃபேட். ஓகே, சல்ஃபேட். இது சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ சல்ஃபியூரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆச்சுன்னா அலுமினியம் சல்ஃபேட். கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ரியாக்ட் ஆச்சுன்னா அலுமினியம் ட்ரைசல்ஃபேட். ஓகே, அது அலுமினியம் சல்ஃபேட் தான் கிடைக்குது. ஸோ டைலூட்டாக இருந்தாலும் சரி, கான்சன்ட்ரேட்டடாக இருந்தாலும் சரி, அலுமினியம் சல்ஃபேட் கிடைக்கும். Then reaction with alkalis. Alkalis sodium hydroxide, potassium hydroxide, like that. So aluminium, sodium hydroxide, water gives sodium meta-aluminate. Sodium meta-aluminate கிடைக்குது. Then aluminium used as a reducing agent. ஒரு reducing agent ரியாக்ட் ஆகுது. அது ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது. இப்போ ஃபெர்ரிக் ஆக்சைடு இருக்குது. ஃபெர்ரிக் ஆக்சைடில் அலுமினியத்தோடு ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபெரஸ் ஆகிடும், அதாவது அயன் ஆகிடும். ஓகே, அது இரும்பு ஆக்சைடு, அதாவது அயன் ஆக்சைடு, அயன் ஆக்சைடோட அலுமினியத்தோட ரியாக்ஷன் இருக்கிறப்ப அயன் என்ன ஆயிடுது, ரெடியூஸ் ஆகிடுது. ஸோ அயன் ஆக்சைடு ரெடியூஸ்ட் பை அலுமினியம் டு அயன். ஸோ அலுமினியம் ரியாக்டிங் எஸ் அ ரெடியூசிங் ஏஜெண்ட். ஓகே, ரெடியூசிங் ஏஜெண்ட். இது வந்து அலுமினோ தெர்மிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் அலுமினியம் எங்கே யூஸ் பண்ணுறோம்? ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, எலக்ட்ரிக் வயர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, இண்டஸ்ட்ரியல் மெஷினரி பார்ட்ஸ் அண்ட் ஏரோப்ளைனில் சில பார்ட்ஸ்லாம் தயாரிக்கிறதுக்கு, மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு இது அலாய்ஸாகவும் நாங்கள் யூஸ் ஆகும். மற்ற மெட்டல்ஸோட மிக்ஸ் பண்ணியும் அலுமினியம் யூஸ் ஆகுது. தென் மெட்டாலஜி ஆஃப் காப்பர். ஓகே, மெட்டாலஜி ஆஃப் காப்பர். சிம்பிள், காப்பரோட சிம்பிள் Cu அண்ட் ஓர் வந்து பார்த்திங்கன்னா CuFeS2, காப்பர் பைரைட்ஸ் அப்படிமோ. Atomic mass of the copper is 63. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர் ஃப்ரம் காப்பர் பைரைட்ஸ் CuFeS2லேருந்து தான் காப்பர் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர் பை ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். அதாவது வேகமாக நுரையோடு நம்ம அடித்தோம் அப்படின்னா, ஃப்ராத்னா ஃப்ளோட்டேஷன், நுரை மிதப்பு முறை அப்படின்னு பேர். ஃபாஸ்ட்டாக வாட்டரை நம்ம ஃபாஸ்ட்டாக அடித்தோம் அப்படின்னா அப்படியே நுரையாக வரும். அந்த நுரையில் என்ன ஆயிரும் அப்படின்னா கரைய வேண்டிய சாலிபிள் ஆகிற இம்ப்யூரிட்டிஸ்லாம் கரைஞ்சி போயிடும். அதான் பை ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். அண்ட் ரோஸ்டிங், வறுக்கிறோம், அதாவது ஆக்சிஜனோடு ரியாக்ட் பண்ணுறோம். சல்ஃபர், பாஸ்பரஸ், ஆர்சனிக் இதெல்லாம் எக்ஸ்ட்ரோடு இருந்துச்சுன்னா, காப்பரோடு இருந்துச்சுன்னா, சல்ஃபர், பாஸ்பரஸ், ஆர்சனிக் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ரோஸ்டிங் மெத்தட்லேயே என்ன ஆயிரும், ஃப்ரை ஆகி ஆக்சிடைஸ்டு ஆகிட்டு வெளியே போயிடும். இங்கே பாரு CuFeS2 ரைட்டா, காப்பர் பைரைட்ஸ் ஆக்சிஜனோடு ரியாக்ட் பண்ணுறப்ப காப்பர் சல்ஃபைடு மட்டும்தான் அதுக்கு, மீதி ஃபெரஸ் சல்ஃபைட், சல்ஃபர் டை ஆக்சைடாக கேஸ் ரிலீஸ் ஆகி வெளியே போயிடுது. அடுத்து ஸ்மெல்ட்டிங் த ப்ராசஸ். இதை ரோஸ்டட் ஓரை ரோஸ்டட் பண்ணி அதை பவுடர்ட் கோக் அண்ட் சாண்டை மிக்ஸ் பண்ணுறோம். கறி ரைட்டாக பவுட்ரு பண்ணி அதோட சாண்டு, மண்ணு கொஞ்சம் சேர்த்து, ஓர்ஸை சேர்த்து அதை என்ன பண்ணுறோம், ஸ்மெல்ட்டிங், ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணோன்னா Cu2S + FeSன்னு கிடைக்கும். இது பேர் மேட்டின்னு சொல்லுவோம். காப்பர் சல்ஃபைட் ப்ளஸ் ஃபெரஸ் சல்ஃபைட் ரெண்டும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு மேட்டி. இந்த மேட்டியை கொண்டு வந்து பெசிமர் அப்படின்னு ஒரு அப்பாரட்டஸில் வச்சுக்கோம், பெசிமர் அப்பாரட்டஸ். ஓகே, இந்த பெசிமர் அப்பாரட்டஸில் அவன் அந்த மேட்டியை போட்டுட்டு Cu2FeS வச்சுட்டு பெசிமர் அப்பாரட்டஸில் ஹாட் ஏர், கீழே இருக்க பைப் வழியாக ஹாட் ஏர் பாஸ் பண்ணுறோம். இந்த ஹாட் ஏர் பாஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியே போயிடும். அப்போ காப்பர் மட்டும் இருக்கும். ஆக்சிஜன் போன பிளேஸஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே என்ன ஆயிடும், பிளிஸ்டர்ஸ் மாதிரி அங்கங்கே ஹோல்ஸாக இருக்கும். அப்படின்னா பிளிஸ்டர்ஸ், அதுக்கு பேர் என்னென்னா பிளிஸ்டர் காப்பர், கொப்புள காப்பர் அப்படி சொல்லுவோம். கொப்புளை மாதிரி அங்கங்கே என்ன இருக்கும், குழியாக இருக்கும். ஆக்சிஜன் போயிடுச்சுன்னா ஃபெரஸ் ஆக்சைடு போயிடும், அப்போ சல்ஃபர் டை ஆக்சைடு போயிடும். இப்போ மீதிக்கு காப்பர் மட்டும் அங்கங்கே இருக்கும், காப்பராக இருக்கும். அந்த இடத்துல ஆக்சிஜன் ரிலீஸ் ஆன பிளேசஸ்லாம் கொப்புளமாக இருக்கும், பிளிஸ்டர்ஸாக இருக்கும். ஸோ 2FeS3O2 gives 2FeO + 2SO2. SO2 வெளியே போயிடும். தென் FeO + SiO2, சிலிக்கன் டை ஆக்சைடு, மண்ணுக்கு சாண்ட் எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த சாண்டு ரியாக்ட் ஆகி ஃபெரஸ் சிலிக்கேட், அயன் சிலிக்கேட்டு ஸ்லாக் ஆகிரும், வேஸ்டடாக அப்படின்னு செட்டில்டு ஆகிரும். வேஸ்ட்டு மெட்டீரியல், மெட்டல் வேஸ்ட்டாக அப்படியே அங்கேயே இருக்கும், சாலிட் வேஸ்ட்டாக. அப்போ நமக்கு கிடைக்கிறது Cu2S. காப்பர் சல்ஃபைடில் என்ன ஆகும்னா ரியாக்ட் வித் ஆக்சிஜன், கிவ்ஸ் காப்பர் ஆக்சைடு ப்ளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு.
இப்போ சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியே போயிடும். இப்போ Cu2O + Cu2S இது காப்பர் ஆக்சைடும் ப்ளஸ் ஆக்சைடும் காப்பர் சல்ஃபைடும் ரியாக்ட் ஆகும். இதில் பிளிஸ்டர் காப்பர் கிடைக்கும். சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியே போயிடும். அப்போ இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு ஒவ்வொரு ஸ்டெப்லையும் வெளியே போகிறனால அந்த இடம்லாம் ஹோல்ஸ் ஆகிடும். ஸோ பார்க்குறதுக்கு பிளிஸ்டர்ஸாக தெரியும், கொப்பளமாக தெரியும். ஸோ ரீஃபைனிங் ப்ராசஸ். பிளிஸ்டர் காப்பரில் 98% காப்பர் இருக்குது, 2% இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது. ரைட்டா? இதை பை எலக்ட்ரோலிட்டிக் ரீஃபைனிங் பண்ணி அந்த 2% இம்ப்யூரிட்டி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஹவு? இந்த நெகட்டிவ் பிளேட்டில் பியூர் காப்பர் வைக்கணும், பாசிட்டிவ் பிளேட்டில் இம்ப்யூர் காப்பர் வைக்கணும். இதை வச்சு எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷனாக காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் வச்சோம் அப்படின்னா கரண்ட் பாஸ் பண்ண உடனே பியூர் காப்பரில் இருக்க அந்த 2% இம்ப்யூரிட்டிஸும் ரிமூவ் ஆகிடும். ஓகே, we are getting 100% pure copper. தென் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். காப்பர் வந்து பார்க்குற இந்த காப்பர் ப்ரௌனிஷ் கலர் இருக்கும், மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கும், அது கண்டக்டிவிட்டி ஹையர் கண்டக்டிவிட்டியாக இருக்கும், கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும் அண்ட் ஹீட்டை கண்டக்ட் பண்ணும். இதெல்லாம் வந்து புக்ஸில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ஆக்ஷன் ஆஃப் ஏர், ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி காப்பர் கார்பனேட் கிடைக்கிது. தென் ஆக்ஷன் ஆஃப் ஹீட் Cu + O2 ஆக்சிஜனோட லெஸ் தேன் 1370 கெல்வின் 1370 கெல்வின் கம்மியாக ஹீட் பண்ணோம்னா காப்பர் 2 ஆக்சைடு பிளாக் கலரில் கிடைக்கும். இதே காப்பர் ஆக்சிஜனோட 1373 கெல்வின் 1370 கெல்வினுக்கு மேலே ஹீட் பண்ணோம்னா கிரேட்டர் தேன் 1370 கெல்வின்னா காப்பர் 1 ஆக்சைடு ஃபர்ஸ்ட் ஆக்சைடு ரெட்டிஷ் கலராக கிடைக்கும். ஓகே, இது ஹீட் பண்ணுறப்ப கிடைக்கிற ரிசல்ட்ஸ். அது ஆக்ஷன் ஆஃப் ஆசிட்ஸ். ஜென்ரலாக மெட்டலை ஆசிட்டோடு ரியாக்ட் பண்ணுறப்ப சால்ட் தான் கிடைக்கும். இங்கே காப்பர் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் காப்பர் குளோரைடு அண்ட் நைட்ரிக் ஆசிட் அப்படின்னா காப்பர் நைட்ரேட் CuNO3 ட்வைஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் ஆக்ஷன் ஆஃப் குளோரின். காப்பர் வித் குளோரின் ஆக்ஷன் பண்ணுச்சு அப்படின்னா காப்பர் 2 குளோரைட் கிடைக்குது. காப்பரும் குளோரின் ரியாக்ட் ஆச்சுன்னா காப்பர் 2 குளோரைட் ஃபார்ம் ஆகுது. அடுத்து ஆக்ஷன் ஆஃப் ஆல்கலைஸ்னால் லைக் சோடியம் பொட்டாசியம், இதுதான் ஆல்கலைஸ் அப்படின்னு சொல்கிறோம். காப்பர் இஸ் நாட் அட்டாக்ட் பை த ஆல்கலைஸ். சோடியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இதோட காப்பர் என்ன ஆகாது, அட்டாக்ட் ஆகாது, ரியாக்ஷன் ஆகாது. தென் யூசஸ் ஆஃப் காப்பர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? எலக்ட்ரிக் கேபிள்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். தென் கண்டெய்னர்ஸை காயின்ஸை ஜுவல்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு காப்பரை யூஸ் பண்ணுறோம். சரி, காப்பரோட மிக்ஸ் பண்ணி கோல்டுனால் ப்ரிப்பேர் பண்ணுறோம். 24 கேரட்ஸ் கோல்டை பியூராக நம்ம என்ன பண்ண முடியாது, ஆர்னமெண்ட்ஸாக மாற்ற முடியாது. ஸோ அதோடு நம்ம என்ன பண்ணுறோம், காப்பரோட கோல்டோட கொஞ்சம் காப்பர் சேர்த்து தான் நம்ம ஜுவல்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் அதை வந்து என்ன பண்ண முடியும், நம்ம டக்டிலிட்டி அண்ட் மெலேபிலிட்டி செயினாவோ ஷீட்ஸாவோ வி கேன் கன்வெர்ட். பியூர் காப்பர் அந்த மாதிரி இருக்காது. ஓகே, ஸோ